வெயிலுக்கு ரொம்ப சூப்பரான 7 நாளுக்கு 7 வகை ஜூஸ் வந்து பார்த்துடலாமா. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா நான் அதிகமாக வந்து ரோஸ் சிரப் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ளிப்கார்ட்டில் 160 ரூபா தான், அதை வாங்கிக்கிங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து தேங்காயை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு அரை மூடி தேங்காயை இது கூட பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு சக்கரை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக வடிகட்டிட்டு இது கூட பார்த்திங்கன்னா நான் வந்து ரோஸ் சிரப் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கிறேன் ஃப்ளிப்கார்ட்டில். அதை வந்து கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். குடிக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த ரோஸ் சிரப்பு ரோஸ் மில்க் மாதிரியே இருக்கும். தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிட்டு சியா சீட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ஓவர் நைட் நான் ஊற வச்சுருக்கேன். இது கூட வந்து ஃபுல்லாக கலந்துட்டு குடிச்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சியா சீட்ஸும் பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது தான். 250 கிராமே பார்த்திங்கன்னா 85 ரூபான்னு தான் நான் மீஷோவில் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினேன். வெயிலுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். வெயிலுக்கு இதமாக ஒரு சூப்பரான ட்ரிங்க் வந்து பார்த்துடலாமா. இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் பால் வந்து காய்ச்சி ஆற வச்சு வச்சுருக்கேன். அது கூட பார்த்திங்கன்னா வந்து ரோஸ் சிரப் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டேன். தேவையான அளவுக்கு பார்த்திங்கன்னா வந்து சுகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஓவர் நைட் ஊற வச்ச சியா சீட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது சாப்பிடும்போது குடிக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குட்டி குட்டியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் மெலன் வந்து ஒரு 2 பீஸ் வந்து கட் பண்ணி இதில் ஃபுல்லாக ஆட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு 1 மணி நேரம் வச்சதுக்கப்புறம் வந்து குடிச்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். வெயிலுக்கு அந்த ரோஸ் மில்க் ஃப்ளேவரு சூப்பராக இருக்கும் குடிக்கும்போது. இன்ஸ்டண்ட்டாக வீட்டிலேயே எப்படி ரோஸ் மில்க் செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு துண்டு தேங்காய் இந்த அளவுக்கு இருந்தால் போதும். 1 டம்ளருக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வந்து மைய அரைச்சி 1 டம்ளர் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பன்னீர் ரோஸு ஒரு 5 இருந்தால் போதும். ஒரு சின்ன துண்டு பார்த்திங்கன்னா பீட்ரூட். எதுக்குன்னா இது வந்து கலருக்காக. அதிகமாக பன்னீர் ரோஸ் எடுத்துட்டிங்கன்னா அந்த ரோஸோட ஸ்மெல் அதிகம் அடிக்கும். அதனால் ஒரு 5னா 5 1 டம்ளருக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் பன்னீர் ரோஸு பீட்ரூட்டு சக்கரை நமக்கு தேவையான அளவுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு அரைச்சி அந்த தேங்காய் பாலோடய அதையும் சேர்த்து வடிகட்டிடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் பார்த்திங்கன்னா வந்து ஐஸ் க்யூப்பு போட்டுக்கலாம். நமக்கு ஜில்லுன்னு வேணும்னா குடிச்சு பார்த்தா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுதான் பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டு ரோஸ் மில்க்கு. இது கூட நீங்கள் வாசனைக்காக ஏலக்காய் கூட ஒரு 2 வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்கிற வெயிலுக்கு இதமாக வந்து ஒரு கொய்யாப்பழ ஜூஸ் வந்து செய்யலாமா. இதுக்கு பார்த்திங்கன்னா நான் 2 பழுத்த கொய்யாப்பழத்தை வந்து எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஒரு குட்டி சைஸ் பார்த்திங்கன்னா வந்து எலுமிச்சம்பழ சாறு. எதுக்குன்னா ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு ஒயிட் சுகர், நீங்கள் வந்து ப்ரௌன் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் கொய்யாப்பழம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சை சாறு விட்டு சக்கரை பார்த்திங்கன்னா வந்து ஒயிட் சுகர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் விட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மைய வந்து அரைச்சிட்டு வந்துடுங்க. அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 டம்ளர் அளவாக, ஏன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். இதை வந்து நீங்கள் வந்து அப்படியேவும் குடிக்கலாம். இல்லை குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் பார்த்திங்கன்னா வந்து வடிகட்டி கொடுங்க. ஏன்னா விதைகள்லாம் நிறையா இருக்கும். தேவையான அளவுக்கு நம்ம பார்த்திங்கன்னா ஐஸ் கட்டி வந்து போட்டுக்கலாம். நல்லா சூப்பராக வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழு குழுன்னு இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஒரு ஜூஸ் பார்த்துடலாமா. இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வாட்டர் மெலனு மின்ட்டு ப்ளஸ் பார்த்திங்கன்னா லெமன் யூஸ் பண்ணி செஞ்சது. ரொம்ப ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்குது குடிக்கும்போது. இதுக்கு பார்த்திங்கன்னா வந்து இந்த வாட்டர் மெலனை கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். அது கூட வந்து ஒரு சின்னதாக ஒரு 2 இது பார்த்திங்கன்னா வந்து புதினா இலையை போட்டு நல்லா மிக்சியில் அடிச்சிடலாம். இந்த மாதிரி எல்லா வாட்டர் மெலனையும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து புதினா இலையை யூஸ் பண்ணி அடிச்சுட்டு அது கூட லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழம் வந்து புழிஞ்சு வச்சுருந்தேன். அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து நான் ஓவர் நைட் ஊற வச்ச சியா சீட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 1 kg வர அளவுக்கு இந்த வாட்டர் மெலன் வந்து நான் இதுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். இது கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி, அடுத்தது வந்து சுகர் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். இது ஃபுல்லாக கலந்ததுக்கப்புறம் குடிச்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். நீங்கள் ஐஸ் கட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது முலாம்பழ ஜூஸ் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு அரை முலாம்பழம் வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து சின்ன சின்னதாக வந்து தோல் நீக்கி நம்ம கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு வந்து சுகர் வந்து நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். ஓவர் நைட் ஊற வச்ச சியா சீட்ஸ் வந்து இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். குடிக்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது கூட பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஐஸ் கட்டி கூட வேணுன்னா போட்டுக்கலாம். குடிச்சு பாருங்கள். வெயிலுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாட்டர் ஆப்பிள் ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா. இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு 7 வாட்டர் ஆப்பிள் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா வந்து 10 ரூபான்னு சொல்லி நான் வாங்கினேன். இது கூட கொஞ்சம் புதினா இலை, ஒரு அரை எலுமிச்சம்பழம். இதை வந்து யூஸ் பண்ணி செய்கிறதுனால ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் ஒயிட் சுகரோ இல்லை வந்து நாட்டு சக்கரை எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் ஆப்பிளை வந்து அதில் வந்து சுத்தம் பண்ணிக்கலாம். அதுக்கு நடுவில் இந்த மாதிரி விதை இருக்கும், எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு புதினா இலை போட்டுட்டு எலுமிச்சம்பழத்தை நல்லா பிழிஞ்சு விட்டுறலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்குங்க. அரைச்சதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு இதில் வாட்டர் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து நம்ம வடிகட்டிக்கலாம்.
நான் வந்து ஒயிட் சுகர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், பொடி பண்ண சர்க்கரை. நீங்கள் வந்து மிக்ஸி ஜாரில் அரைக்கும் போது கூட நீங்கள் சர்க்கரை சேர்த்து வந்து அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு நல்லா வடிகட்டிக்குங்க. ஓவர் நைட் ஊற வச்ச சியா சீட்ஸ் பார்த்திங்கன்னா நான் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். இது கூட உங்களுக்கு தேவைப்பட்டால் ஐஸ் கட்டி போட்டுக்கலாம். குடிச்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாட்டர் ஆப்பிள் பார்த்திங்கன்னா வந்து புற்றுநோய் எதிர்க்கிற சக்தி கூட வாட்டர் ஆப்பிளுக்கு இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக இருக்குது. நிறையா கால்சியம், விட்டமின்ஸ் எல்லாம் இதில் அடங்கியிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.